வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஃபிளாஷ்பேக் ஃப்ரைடே வீடியோவில் ஷாவ்லின் டெம்பிள் தான் பார்க்க போறோம். போக போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாவ்லின் டெம்பிள்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவர் போதி தர்மர். நெக்ஸ்டா நம்மளுக்கு ஞாபகம் வருது ஏழாம் அறிவு மூவி தான். ஏன்னா அந்த மூவி பார்த்துட்டு தான் நாங்களுமே இந்த கோவிலுக்கு போனோம். 2011 ஏழாம் அறிவு படம் ரிலீஸ் ஆச்சு. நாங்க 2012 போயிருந்தோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெங்ஜோல இருக்கு. ஜெங்ஜோ ஹெனான் ப்ராவின்ஸ் சைனால இருக்கு. ஷியானுங்கிற ஊரை சுத்தி பார்க்க போகும்போது நாங்க இந்த ஷாவ்லின் டெம்பிளையுமே கவர் பண்ணிட்டோம். சைனால பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அங்க ஹாலிடேஸ் எல்லாமே நம்மளுக்கு 1 வீக் லாங்கா பல்கா கிடைக்கும். ஸோ இங்கே டூர் போகணும்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷாவ்லின் டெம்பிள் பாத்தீங்கன்னா லோயாங்கிற ஒரு ஃபேமஸான ஊர்ல இருந்து 48 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. லோயாங்லயுமே நிறைய பெரிய புத்திஸ்ட் ஃபேமஸான கோவில்லாம் இருக்கு. ஸோ மறக்காம அங்கேயுமே நீங்க விசிட் பண்ணலாம். இந்த ஷாவ்லின் டெம்பிள் இடத்துல தான் ஒன் ஆஃப் த 5 ஹோலி பீக்ஸுமே இருக்கு. சோங்ஷன் மவுண்டன் ரேஞ்ச் டென்ஃபெங் கவுண்டில இருக்கு. அதோட ஃபுட்ல உரு பீக் இருக்கு. அங்கதான் இந்த கோவில் இருக்கு. அந்த இடமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மவுண்டன் ரேஞ்சஸா இருக்கும். ரொம்பவே சீனிக்கா இருக்கும். கோவிலை தவிர நம்மளுக்கு அங்க சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா கல்ச்சர், ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜ், அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெடிஷனுக்கு ரொம்பவே பாப்புலர். இவன் நம்ம உட்கார்ற பெஞ்ச்லேருந்து நம்ம உட்கார அந்த டேபிள் வரைக்குமே அவங்க ஆர்டிஸ்டிக்கா பண்ணியிருப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா சுசு டெம்பிள், மைத்ரேயா பக்கோடா, பெல் அண்ட் ட்ரம் டவர், ஷாவ்லின் டெம்பிள் ஆர்ட், மியூரல் பெயிண்டிங்ஸ், பக்கோடா ஃபாரஸ்ட், அதுக்கப்புறமா உங்களுக்கு கேபிள் கார் ரைட்ஸுமே இருக்கு. கேபிள் கார் ரைட் கூட்டிட்டு போற பீக்குக்கு பக்கத்து பீக்ல தாங்க தர்மா கேவ் இருக்கு. மேல உங்களுக்கு போதி தர்மாவோட பிரான்ஸ் ஸ்டாச்சு கூட இருக்கும். போதி தர்மருக்கு எப்படி இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி கும்ஃபுக்குமே ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கும்ஃபு பீப்புள் இந்த கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். 13 இயர்ஸ்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட் ஷோக்கு 100 RMB டிக்கெட் ப்ரைஸ். 30 மினிட்ஸ்க்கு நம்மள ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணி அவங்க சூப்பராக நம்மளுக்கு கும்ஃபு ப்ராக்டிசஸ்லாம் பண்ணி காமிப்பாங்க. இதோட வீடியோஸ் எல்லாம் நான் எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள், அதாவது கத்தி, அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே நம்ம கிட்ட காமிச்சிட்டு நம்ம தொட்டு பார்க்க சொல்லிட்டு தான் அவங்க அதை யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க. பர்ஃபெக்ஷன் டு த கோர்னு சொல்லாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது, அவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். ஷாவ்லின் கும்ஃபு பாத்தீங்கன்னா ஷாவ்லின் வூஷு, ஷாவ்லின் சான்னு கூட சொல்லுவாங்க. காம்பினேஷன் ஆஃப் சான் பிலாசபி அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். பெஸ்ட் அண்டர் ஹெவன் பிராக்டிசஸ்னு சொல்லப்படுது. இந்த கும்ஃபு பாத்தீங்கன்னா போத் பாடி அண்ட் மைண்டை ட்ரெயின் பண்ணும். இந்த கும்ஃபு பாத்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் பாடி எக்ஸசைஸ், மைண்ட் எக்ஸசைஸ், காம்பேட் டெக்னிக்ஸ் அண்ட் காம்பேட் ஸ்டைல்ஸ். மிச்ச கும்ஃபு ப்ராக்டிஸோட இந்த ப்ராக்டிஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா பிலாசபி இன்டகிரேஷன், ப்ராக்டிஸ் எம்பசிஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பயங்கர ஷார்ப்னஸ்ங்க. ஒரு மரத்தை அடிச்சு அடிச்சு அவங்க கையை அவ்வளோ ஹார்டா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற மாங்க்ஸ் இன்ஹவுஸா இந்த பசங்களை அங்க ட்ரெயின் பண்றாங்க. நிறைய காம்படிட்டிவ் ஈவெண்ட்ஸ்லயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஷைன் ஆயிருக்காங்க. ஷோ பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள சுத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஹால்ஸ், கோர்ட் யார்ட்ஸ், பக்கோடாஸ், அதுக்கப்புறம் 1000 புத்தா ஹால் இருக்கு. அங்கதாங்க நிறைய மியூரல் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் நடக்கும். அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அங்க ஒரு பக்கோடா ஃபாரஸ்ட் வரும். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 300 மீட்டர்ஸ் தான் இருக்கும். எமினன்ட் மாங்க்ஸோட பரியல் கிரவுண்டா இருந்தது. இப்போ இல்ல, பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம். உள்ளேயே பாத்தீங்கன்னா போதி தர்மரோட கோவில் கூட இருக்கு. அங்க அவரோட நீங்க பிராஸ் ஸ்டாச்சுல பார்க்கலாம். யூஸ்வலா அங்க ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்றவங்க இந்த மாதிரி ஊதுவத்தி ஏத்திட்டு தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஸ் அன் இந்தியன் அங்க போய் ஒரு இந்தியன் நேம், ஒரு ஸ்டாச்சு, அவரை கொண்டாடுற ஒரு இடம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சுத்தி இருக்கிற சைனீஸ் மக்கள்லாம் இந்தூரன், தாமூன்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹாலிடே சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப க்ரௌடடா இருக்கும். கேபிள் கார் ரைடுக்கெல்லாம் நீங்க 1 to 2 hours வெயிட் பண்ணோம். நாங்க கேபிள் கார் ரைடு எடுக்கும் போதுமே அங்க பயங்கர கூட்டம் இருந்ததுங்க. வெயிட் பண்ணி தான் கேபிள் கார் ரைடு எடுத்தோம். எது நீங்க கேபிள் கார் ரைடு எடுக்கலாம், இல்லைன்னா ட்ரெக் பண்ணி தாமு கேவுக்கு கூட போகலாம். பட் சின்ன குழந்தைலாம் வச்சிருந்ததுனால நாங்க அப்போ ட்ரெக்கிங் போல, கேபிள் கார் ரைடு தான் எடுத்தோம். கேபிள் கார்ல போகும்போதே நம்மளுக்கு பேரலா தாமு கேவுமே தெரியும். இப்போ வர பிக்சர்ல இந்த உச்சியில ஒரு கோல்டன் கலர்ல உங்களுக்கு பாயிண்ட் தெரியுது இல்லையா, அதுதான் தாமு கேவோட பீக். அங்க அவரோட ஸ்டாச்சு இருக்கு. இப்போ நீங்க பிக்சர்ஸ்ல பாக்குறது தான் பகோடா ஃபாரஸ்ட். கேபிள் கார் ரைட்ல போகும்போதுமே இந்த பகோடா ஃபாரஸ்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா தெரியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பகோடாஸ் அந்த இடத்துல இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ கிரீனரி அண்ட் மவுண்டன்ஸ் பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்கும். இதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு பொடி நிறைய நடந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சோங்யாங் கேபிள் கார் வரும்.
இந்த சொங்ஷான் ஷாவ்லின் கேபிள் கார் பார்த்தீங்கன்னா நம்மள டாப் ஆஃப் த மவுண்டனுக்கு கூட்டிட்டு போகும். என்னதான் இவ்வளோ கேபிள் கார் இருந்தாலுமே அங்க இருக்கிற கூட்டத்துக்கு இதுவே பத்தல. கிட்டத்தட்ட 2 hours நாங்களே வெயிட் பண்ணி தான் அதுல ஏறி போனோம். மேலே போனா சீனரியை தவிர்த்து நம்மளுக்கு அங்கேயுமே ஒரு சில ஹால்ஸ் அண்ட் கோவில் இருக்கு. ஃபால்ல பார்க்கும்போது இவ்வளோ அழகா இருக்கும் போது ஸ்ப்ரிங்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2025, நாங்கள் 2012 போகும்போது இவ்வளோ இருந்திருக்கும். அப்போ இப்போ பயங்கரமா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக யாராவது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்படியே குவிக்காக நம்ம போதி தர்மர் யாரு, அவர் எப்படி அங்கே போனாருங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி போதி தர்மர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பிறந்து வளர்ந்தவர் தான். காஞ்சிபுரம் கிங்கான சுகந்தா அவருக்கு தான் அவர் பிறந்தார். ஸோ பிரின்ஸ் ஆஃப் பல்லவா கிங்டம், கிங் ஆஃப் காஞ்சிபுரம்னு கூட சொல்லிக்கலாம். டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் சான் புத்திசம் டு சைனாங்கிறது தான் அவரோட முக்கியமான வேலையா இருந்தது. 5th and 6th century CEல அவர் மாங்கா இருந்தாரு. அவர் 20sல இருக்கும்போது அவருக்கு வந்து புத்திசம் மேல நிறைய என்லைட்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போய் இந்தியாவிலேருந்து சைனாக்கு டிராவல் பண்ணி போனார். அப்போ அந்த சைனீஸ் கிங்ஸ் பார்டர்லேயே வந்து அவரை வெல்கம் பண்ணிட்டு போனாங்க. மெடிசன், அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தார். அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டர் ஆஃப் ஷாவ்லின் கும்ஃபுன்னு கூட சொல்லலாம். மெடிடேஷனோட இம்பார்ட்டன்ஸுமே அவர் எல்லாருக்கும் புரிய வச்சார். அவர் பார்த்தீங்கன்னா 28 பேட்ரியார்க் ஆஃப் மகாயான புத்திசம்னு சொல்லலாம். 527 CEல ஷாவ்லினுக்கு போய் ரீச் ஆனார். 9 வருஷம் உரு பீக்ல அந்த கேவ்ல மெடிடேட் பண்ணார். சான் டைனாசிட்டியோட ஃபர்ஸ்ட் பேட்ரியார்க்னு கூட சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா சான் புத்திசம், மார்ஷியல் ஆர்ட்ஸ், புத்திஸ்ட் ஆர்ட், ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் எல்லாமே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸையுமே ஸ்ப்ரெட் பண்ணார். பல டிகேட்ஸ்க்கு போதி தர்மர் சைனா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு ஃபைனலாக 520sல மவுண்ட் சாங்ல போய் செட்டில் ஆனார். அவரோட டீச்சிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரிலி லங்கவதாரா சூத்ராவை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அந்த சூத்ரால பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் பிட்வீன் கௌதம புத்தா அண்ட் போதிசத்வ மகாமத்தியோட ஃபர்ஸ்ட் பேட்ரியார்க், அதாவது சான் ட்ரெடிஷனோட ஃபர்ஸ்ட் பேட்ரியார்க்கு நடுவில் நடந்ததை பற்றி தான் இருந்தது. போதி தர்மருக்கு ஒரு ரொம்ப ட்ரூவான டிசைபிள் இருந்தார் ஹூய்கேன்னு. இவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே அவருக்கு தான் பாஸ் பண்ணியிருந்தார். ஹூய்கே பார்த்தீங்கன்னா போதி தர்மரோட பர்ஃபெக்டான ரொம்ப பவ்யமான டிசிப்ளின்டு டிசைபிள்னு கூட சொல்லலாம். அவரோட டிசிப்ளினாரிட்டி, சின்சியாரிட்டியை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆமை கூட கட் பண்ணி கொடுத்தார். ஸோ எப்போவோ எங்கேயோ 5th centuryல நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு இந்த 19th 20th centuryல எப்படி தெரிய வந்ததுன்னு பார்க்குறீங்களா? 1904 to 1907ல போதி தர்மா வித் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது. காரணம் டிராவல்ஸ் ஆஃப் லாவ் ஷானுங்கிற ஒரு நாவல் தான். ஸோ அந்த நாவலை நிறைய பேர் படித்து ரொம்ப பாப்புலர் ஆக்கி அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய மூவிஸ், டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் போதி தர்மர் அங்கே நிறைய பேர் ஏற்றுக்கல. அதுக்கப்புறமா அவர் அவங்களுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் வச்சுதான் அவரை நம்பி நிறைய பேர் ஏற்றுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு கடவுளாவே அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஃபாண்டா அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவரை தாமுன்னு கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 150 வருஷம் அவர் வாழ்ந்தாருன்னு சொல்லப்படுது. அவர் எப்படி சைனாக்கு போனாரு, என்ன ரூட்ல போனாரு, எதுல போனாரு, அதுக்கப்புறம் திரும்பி இந்தியா வந்தாரா இல்லையாங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளியரா தெரியல. இந்த டாபிக்ல நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வெளியில வந்திருக்கு. பட் பரவாயில்ல சொல்லப்படுறது என்னன்னா அவர் இந்தியாக்கே ரிட்டர்ன் ஆகலைன்னு சொல்லிதான். ஸோ நம்ம ஊர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தர் போய் சைனாவே கலக்கிட்டாரு. அவர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், பட் ஸ்டில் இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் அவரோட டீச்சிங்ஸ் அங்கே இன்னும் அலைவாதான் இருக்கு. இந்த ஷோ பார்க்குறவங்களுக்கு கட்டாயமா அது புரியும். எவ்வளவோ வருஷங்கள் தாண்டி வந்தாலுமே அங்கே இருக்கிறவங்க இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ப்ராக்டிஸ். எல்லாரும் போய் கற்றுக்கிட்டு பண்ணிட முடியாதுங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. ட்ரெஸ்ஸிங்ஸ் இப்படி தான் இருக்கணும், டிசிப்ளின் இப்படி தான் இருக்கணும், ஹேர் இப்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறமா டைம் பார்க்காம ப்ராக்டிஸ், இதிலெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணி காமிக்கிறாங்க. ப்ளஸ் நம்மளை என்கேஜிங்காக வைக்கிறதுக்காக க்ரௌட்லேருந்தே விருப்பப்படுற வாலண்டியர்ஸை கூப்பிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் நம்மளை ஃபாலோவுமே பண்ண சொல்கிறாங்க. சிலது நம்மளால் பண்ண முடியும், சிலது நம்மளால் பண்ண முடியும்னு நம்மளால் யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது. ரியல் வாய்ஸ் ரொம்ப லவுடாக இருக்குங்கிறதுனால ப்ளஸ் சைனீஸில் தான் எக்ஸ்பிளனேஷன் இருக்குங்கிறதுனால நான் ரியல் வாய்ஸ் இந்த வீடியோவில் மியூட் பண்ணியிருக்கேன்.上路站长，上右路站长。好，上路站
营长齐拿转身，最后电视武校胜利。好的，果然也是非常棒。同样，请问这个动作主要考验身体肌肉的爆发力。注意双腿并拢，仰倒在地，抵于大挺起身，这个应该是左手画弧，食指相背，八倍反胸，最后哈巴决定是精神纳气。非常不错，非常好。好，小伙伴请注意随身物件注意你的钥匙。来到舞台。ஸோ இந்த ஷோட ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ விறுவிறுன்னு இருக்கும். ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸுக்கு பின்னாடி பலூன் வச்சு கிளாஸ் வழியாக அந்த பலூன் அவங்க பாப் பண்ணாங்க. பயங்கர ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ப்ளஸ் நம்மக்கிட்ட நைஃப்லாமும் காமிச்சாங்க. அந்த நைஃப் வச்சுமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்ல முடியாதுங்க, பல மார்ஷியல் ஆர்ட்ஸை மிக்ஸ் பண்ணி காமிச்சாங்க. டிக்கெட் ப்ரைஸ்க்கு பயங்கர வர்த்தான ஒரு ஷோ. கிட்டத்தட்ட 1 ஃபுல் டே அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். மார்னிங் போயிருந்தோம், ஆனால் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா சன்செட்டையும் பார்த்துட்டு தான் வந்தோம். ஏன்னா சன்செட்டுமே அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த கத்தி ஆக்டிவிட்டிக்கு நம்மக்கிட்ட வந்து கத்தியெல்லாம் காமிக்கிறாங்க. சும்மா ஏதோ பண்ணுறாங்க, ஃபேக் கத்தி வச்சு பண்ணுறாங்க நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நம்மக்கிட்ட ஒன்றுமே காமிச்சிட்டு பண்ணுறாங்க. அந்த இரும்பு நைஃப் மாதிரி இருக்கிறது தலையிலேயே வச்சுட்டு அவ்வளோ ப்ரிசைஸாக பிரேக் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் எந்த லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருந்தால் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஷோலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மியூரல் பெயிண்டிங்ஸை பற்றியுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் போதி தர்மர் அவரை பற்றியுமே ஒரு ப்ரீஃபிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. கடைசியாக வந்து அந்த குட்டி பையன் கூட செம்மையாக கலக்கிட்டாரு. எந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் சின்சியாரிட்டி இருந்தால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு நம்மளே யோசிக்க வச்சுட்டாங்க. ரீசெண்டாக விஜய் சித்து விளாக்ஸோட சைனா சீரீஸ் பார்க்கும்போது தாங்க ஐயோ நம்மளும் இந்த இடத்துக்கு போகணுமே, ஸோ அப்போலேருந்து இப்போ எவ்வளோ மாறி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கலாமே தான் இந்த வீடியோ சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சர்ச் பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணிட்டு அதனால தான் இந்த சீரீஸை இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஃபர்தராக நாங்கள் போன ஷியான் வீடியோஸுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எங்கேயா சைனாவில் இருந்தீங்கன்னா இல்லை டூர் மூலமாக சைனாக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ஷாவ்லின் டெம்பிள் போய் விசிட் பண்ணுங்கள். சைனாவோட ட்ராவல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அங்கே இருக்கிற மக்களுமே ரொம்ப வார்மாக இருப்பாங்க. நான் இப்படி சொல்லும் போது நம்மள நிறைய பேருக்கு கோவம் கூட வரலாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் அங்கே இருந்து கொஞ்சம் வருஷங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே அங்கே இல்லைங்க. பயங்கர சேஃபாக தான் ஃபீல் பண்ணோம். இது சைனா டூரிசம்க்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக அங்கே சுற்றி பார்க்க போகிறவங்க ஷாங்காய், பெய்ஜிங், அந்த மாதிரி ஜாங்ஜியாஜியே இந்த மாதிரி மேஜர் பிளேசஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வருவாங்க. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா தான் இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் பிளேலிஸ்ட்குள்ளே இன்னும் நிறைய சைனா வீடியோஸ் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.